ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே பயனுள்ள சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மெத்த விரிப்பு வந்து அடிக்கடி களைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க. அதுவும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அடிக்கடி களைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவில் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க அந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஒரு பாதி அளவுக்கு செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. விதைகளை எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து ஐஸ் ட்ரே இருக்குது பாருங்கள், ஐஸ் கட்டி ட்ரே. அதில் வந்து நம்ம இந்த ரெடி பண்ண லெமன் ஜூஸ் தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஆயிருங்க. இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணுற ஜூஸஸ்க்கெலாம் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க. பீட்ரூட்டை தோலை நீக்கிட்டு சீவி அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஜூஸில் நம்ம ரெடி பண்ண அந்த ஐஸ் க்யூப்பை வந்து போட்டுட்டு நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தண்ணி மட்டுமே வச்சு ஐஸ் க்யூப் ரெடி பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி லெமன் சேர்த்து நீங்கள் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி ஜூஸஸ்க்கெலாம் வந்து போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் பீரோ சாவி வந்து இருக்குங்க. அதில் வந்து பீரோ ஓப்பன் பண்ணுற சாவி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற உள்ள ட்ராயர் எல்லா சாவியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்குங்க. அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நம்ம ஒவ்வொரு டைமே வந்து பூட்டியிருந்தோம்னா அது ஒவ்வொரு நம்பராக வந்து ஒவ்வொரு சாவியில் இருக்காதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒவ்வொரு சாவியாக நம்ம போட்டு திறக்கும் போது நமக்கே வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பீரோ சாவியில் வந்து உள் ட்ராயர் சாவியில் இந்த மாதிரி கலராக உள்ள ஸ்டிக்கரை வந்து ஒவ்வொரு சாவிக்கு வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பரை பார்த்து தேடி திறக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த ஸ்டிக்கரை பார்த்தே வந்து எந்த கபோர்டுக்கு வந்து எந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த ஸ்டிக்கர் பாக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தாங்க. இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, நம்ம சாவி கொத்தில் சாவி கோக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த ரிங் உள்ளே வந்து சாவியை வந்து கோக்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாவி கொத்தில் வந்து இந்த கீச்செயினை வந்து நான் மாட்ட போகிறேன். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிங் உள்ளே வந்து இதை நுழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து இந்த ரிங்குக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாவியே வந்து நீங்கள் கோக்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பட்ஸோட சென்டர் பகுதி இருக்குது பாருங்கள், குச்சி, அந்த குச்சியை வந்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிங் உள்ளே வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உள்ள அந்த குச்சியில் வந்து நீங்கள் சாவியில் வந்து இந்த ஹோல் இருக்கும் பாருங்கள், அதை வந்து மாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்ளே விட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து அந்த ரிங் உள்ளே அந்த சாவி போயிருங்க. அதே போல் தான் நான் இப்போ வந்து அந்த ரிங்கை வந்து மாட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சாவி கோக்கும் போது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கோத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிப் நம்பர் 4, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய தேஞ்சு போன டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து தூக்கியே போடாதீங்க. ஏன்னா இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வீட்டில் உள்ள அந்த ஜன்னல்கள், கதவுகள், இடுக்கில் அந்த அது கேப், சின்ன சின்ன கேப் இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வரம்பு உள்ளெல்லாம் வந்து நம்ம என்ன தான் வந்து கை துணியை வச்சு துடைச்சாலுமே அது வந்து சரியாக தூசி போகாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. அதே போல் கதவுல வந்து அந்த மர வேலைப்பாடுகள் வந்து பூ வேலைப்பாடுகள் பார்த்துருப்பாங்களே, அதுலலாம் வந்து சின்ன சின்ன டஸ்ட் இருக்குங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பழைய டூத் ப்ரஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5, உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்த விரிப்பை வந்து சரி பண்ணுறது தாங்க. அடிக்கடி வந்து அது மெத்த மேலே ஏறி குதித்து அதை வந்து களைச்சி விட்டுருவாங்க. நம்ம என்ன தான் ஒரு நாளைக்கு 10 தடவை அதை வந்து மாட்டி விட்டாலுமே அதை வந்து களைச்சி விட்டுருவாங்க. என்ன தான் நம்ம அடியில் வந்து மடக்கி விட்டு போட்டாலுமே துணியை மறுபடியும் அது களைஞ்சி போகுங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு தாங்க நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்த விரிப்பை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது ஆப்போசிட் பக்கமாக வந்து மெத்தையில் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மெத்தையோட கார்னர் இருக்கும் பாருங்கள், 4 கார்னர்லேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் துணியை வந்து ஃபஸ்ட்டு மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் மடக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. மடக்கி விட்டதுக்கப்புறம் இந்த துணியை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மடக்கணும் அதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஷேப்பில் நான் ஃபஸ்ட்டு வந்து மடக்கியிருந்தேன் பாருங்கள், அந்த ஷேப்பில் வந்து நம்ம 2 பக்கமும் வந்து மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணுங்க.
அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மடக்கி காட்டியிருந்தேன் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் நீட்டத்துக்கு வந்து மார்க்கரை வச்சு லைட்டாக வந்து கோடு போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. உங்களுக்கு நான் காட்டுறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்னரில் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. இதே போல் நீங்கள் 4 கார்னர்லேயும் நான் சொன்ன சைஸ் அளவுக்கு வந்து நீங்கள் அதே சேம் சைஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேனால் போடுற மாதிரி இருந்தால் அப்படியே நீங்கள் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கூட போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுறது இது தாங்க, எலாஸ்டிக்குங்க. அதாவது பேண்ட்டுக்கெலாம் எலாஸ்டிக் வச்சு தைப்பாங்களே அந்த எலாஸ்டிக் தாங்க இது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைலரிங் பொருட்கள் விற்பாங்க அந்த கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்கங்க. 1 மீட்டர் ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் தானே மார்க் பண்ணியிருந்தோம், அந்த நீட்டதுக்கு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதே போல் 4 மூலைக்கு வந்து நம்ம அதே போல் எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் கட் பண்ணதை வந்து இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ வந்து ஊசியில் வந்து நூல் கோத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பெட்ஷீட் வந்து எந்த கலரோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அதே கலரில் கோத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தச்சிருக்கிறது வெளியே தெரியாது. இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் நூல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த எலாஸ்டிக்கோட ஓரப்பகுதியை வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. அதாவது ஃபுல்லானா அப்படியே நீட்டதுக்கு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீல வாக்கில் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அதே போல் அந்த பக்கமும் வந்து ஓரத்தில் அந்த எலாஸ்டிக்கை வந்து மெத்த விரிப்போடு சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிஷினில் வச்சு தைக்க வேண்டாம், ஏன்னா அளவு மாறி போயிருங்க, அப்புறம் வந்து கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கையாலே தைச்சிக்கோங்க. அதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் தைச்சிடுறேங்க. தைச்சி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு. இதே போல் நீங்கள் 4 பக்கத்துலேயும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பக்கம் மட்டும் தாங்க எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த 2 பக்கமும் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட்டில் வந்து சுவரோடு இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து மெத்தையை வந்து அந்த சுவரோமாக தள்ளிடுவேன். அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட் வந்து எனக்கு பெருசாக இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து நல்லா மடக்கி விட்டு சுவரோரமாக தள்ளிடுவாங்க. அதனால் எனக்கு வந்து களையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு குட்டீஸ் களைச்சி விடுற குட்டீஸ் வந்து இல்லை, எல்லாம் வந்து பெரிய பசங்களாக வளர்ந்துட்டாங்க. அதனால் எனக்கு 2 பக்கம் மட்டும் எலாஸ்டிக் போதுன்னு விட்டுட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து 4 பக்கமோ இல்லை 2 பக்கமோ வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இந்த பெட்ஷீட்டை நல்ல பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ நான் எப்படி வந்து இது பெட்டோடு வந்து மாட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எலாஸ்டிக்கை இழுத்து விட்டு பெட்டுக்கு அடியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கிறதுனால நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தாங்க நீங்கள் 4 மூலையிலையும் இந்த மாதிரி தாங்க மாட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இனிமேல் உங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன தான் வந்து பெட்டில் ஏறி குதித்து விளையாண்டாலுமே பெட்ஷீட் வந்து பெட்டை விட்டு நகராதுங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, உங்கள் பெட்டு வந்து சுவர் ஒட்டி இல்லாமல் சென்டராக இருக்குது ரூமில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 4 பக்கமும் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்ட பிறகு இந்த பெட்ஷீட் வந்து சைடில் கொஞ்சம் தொங்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் அப்படியே தொங்க விட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அந்த கட்டலுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி திணிச்சு விட்டாலும் ஓகே தாங்க. இந்த மாதிரி திணிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நமக்கு பெட்ஷீட் வந்து கலையாமல் இருக்குங்க. இது திணிச்சு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கையை வச்சு திணிச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ளாட்டான கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எலாஸ்டிக்லேயே வந்து பெட்ஷீட் வந்து இப்போ விற்கிதுங்க. அதாவது ஃபுல்லாக அந்த பெட்ஷீட் ஃபுல்லாகவுமே சுற்றி வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருப்பாங்க. இது வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பெட்ஷீட் கூட வாங்கி அப்படியே பெட்டில் வந்து மாட்டி விட்டுடலாங்க. ஆனால் இந்த மாதிரி எலாஸ்டிக் பெட்ஷீட் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காதுங்க. நார்மல் பெட்ஷீட் வந்து சும்மா போடுற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.